நீங்க கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு இப்படி பட்டினி போட்டு கொள்றீங்க. அவங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல விழுதா இல்லையா? டிஃபனுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? இல்ல வெறும் காஃபி மட்டும்தான் உங்களால ஏற்பாடு பண்ண முடியும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சம்பந்தியம்மா, டிஃபன் சொல்லியிருக்கோம், இப்ப வந்துரும். வந்துரும்னா எப்ப வரும்? பசியோட உட்கார்ந்துருக்காங்கல்ல. மா, டிஃபன் வந்துருச்சு. நானும் வரேன்டா. வா கோகிலா, நீ போய் பாருப்போ. சரிம்மா. ஷோ, அம்மா நானும் போய் பரிமாறுறேன். வேண்டாம், நீ இங்கே இரு, அவங்க பாத்துப்பாங்க. ஏன் கௌரி, சாப்பாடு வந்துருச்சுன்னு உடனே உன் புருஷனும் பிள்ளையும் வரிஞ்சு கட்டிட்டு ஓடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து செய்ய யாரும் ஆம்பளைங்க இல்லையா? அந்த குடுப்பனை தான் எனக்கு இல்லாம போயிடுச்சே. என் 2 பிள்ளைங்களும் வேலைக்கார மாதிரி இந்த வீட்டுக்கு ஓடி ஓடி உழைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அடப்பாவுமே, ராஜா மாதிரி 2 பிள்ளைங்களை பெத்தோம், அதுங்க நிலைமை இப்படி ஆகணும். ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்க வீடா பார்த்து பொண்ணு எடுத்துருக்கலாம்லக்கா. என்ன செய்யறது? என் தலையிலயும் என் பிள்ளைங்க தலையிலயும் கடவுள் இப்படி எழுதிட்டானே. அத்தாடி, நல்ல வேலை இங்க வந்து வாழல. வாழ்ந்திருந்தோம் மொத்தமும் ஏன் தலையில தான் வந்து விடிஞ்சிருக்கும். மா, எல்லாமே பின்னாடி எடுத்து வச்சாச்சு, சாப்பாடு டேபிளும் போட்டாச்சு, பந்தி ஆரம்பிச்சிடலாம். சரிம்மா. சம்பந்தியம்மா, வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். போங்க, பந்தி போடுறாங்க. வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க. மதி, நீ போய் உட்காரு. அகிலா, அகிலா மாமா, வா. உட்காரு. கதிரு, நீயும் அகிலாவா சேர்ந்து பரிமாறுங்க. போங்க, நான் இதை எடுத்துட்டு போறேன். மாமா, நீங்க வைங்க, நீங்களும் போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஆமாப்பா, நீங்க போய் சாப்பிடுங்க. அப்புறம் நாங்க சாப்பிடும்போது நீங்க பரிமாறதுக்கு கரெக்டா இருக்கும். அதுவும் சரிதான். வாமா மதி, சாப்பிடுவோம். என்னம்மா இவங்க. போங்க போங்க. போன் எடுத்து வச்சுக்கமா, சாப்பிடும்போது என்ன போன்? மானத்தை வாங்குறான் பாரு. ஏன்பா, வீட்டு மாப்பிள்ள நீ இப்படி ஓடி ஓடி எல்லா வேலையும் செஞ்சா உங்க அம்மாக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஏன் வீட்டு மருமக மாமியார் வீட்டுல ஓடி ஆடி வேலை செய்யும் போது மருமக மாமியார் வீட்டுல வேலை செய்யக்கூடாதா? கதிரி இப்படி பொறுப்பா நடந்துக்கிறதா எங்களுக்கு மரியாதை. நீ சுகர் மாத்திரை போடணும்ல, சீக்கிரம் சாப்பிட்டு மாத்திரையை போடு. என்ன இட்லி இது? மெல்லிசா பஞ்சு பஞ்சா இருக்கு. 10 சாப்பிட்டாலும் வயிறு ரொம்பாது போல இருக்க. இதுல 4 வகை சட்னி வேற, 2 வகை சட்னி பத்தாது. மா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இவங்களுக்குலாம் எண்ணெயில தாளிச்சிருக்க கூடாது, ஏதாவது கெமிக்கல்ல தான் தாளிச்சிருக்கணும். எனக்கு 4 வகை சட்னி இருந்தாதான் பிடிக்கும். உனக்கு 2 வகை சட்னி பிடிக்கும்னா அதை கேட்டு வாங்கி சாப்பிடு. உனக்கெல்லாம் கைத்து கட்டில உட்கார்ந்து களி சாப்பிட்டு பழக்கம், இட்லி எல்லாம் இறங்காதுதான். மீனாட்சி, மதியம் நல்ல கம்பம் களியும் கருவாட்டு குழம்பும் எடுத்துட்டு வர சொல்லு. இவங்க எல்லாம் குடிச்சிட்டு ஊர் போய் சேரட்டும். முருகா, நீ என்னப்பா
வந்ததுல இருந்து எங்களையே பேசிக்கிட்டு இருக்க. விசேஷத்துக்கு வந்த இடத்துல குத்தங்குறை இருந்தா சொல்ல மாட்டாங்களா? எல்லாத்தையும் விசேஷ வீட்டுக்காரங்க தான் சரியா செஞ்சிருக்கணும். இங்க பாருமா, நீ விசேஷ வீட்டுக்கு வந்திருக்கிறது குறை சொல்ல வந்த மாதிரி தானே குறை சொல்லிட்டு இருக்க. இட்லி பஞ்சு பஞ்சா இருக்குதுங்கிற, ஆனா அதையும் குறையா சொல்றிய. நியாயம் வேண்டாமா? நீ நியாயமா பேசுனா நான் நியாயமா பேச போறேன். பூனைய மடியில கட்டிட்டு சகுனம் பாக்குற மாதிரி உங்க அப்பாவை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு. ச்சே. அம்மா எனக்கு இன்னொரு இட்லி வேணுமா? ஏய், சாப்பிட்டது போதும். இட்லியே பார்க்காத மாதிரி. போதும், எழுந்துரு. அக்கா என்னக்கா நீ சாப்பாடு விஷயத்துல போய் இருமதி வரேன். நீ சாப்பிடு மதி. தேங்க்யூ மாமா. அகிலா, அம்மாவும் மற்றவங்களும் பேசுனதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காதுன்னு. அவங்க வேணும்னே தான் அப்படி பேசுறாங்க. தெரியும் கதிர், கிடைச்ச வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு தானே உங்க அம்மா குறை சொல்றதுக்குன்னே எல்லாரையும் வர வச்சிருக்காங்க. ஆனா எங்களுக்கு எந்த வேலையும் இல்லாம மாமாவே எல்லாரையும் வெளுத்து விட்டுட்டாரு. வீட்லயும் இதே மாதிரி தான் நடக்கும். மகா அண்ணிய அம்மாவும் அக்காவும் ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்பா சும்மா இருக்க மாட்டாரு. டக்குன்னு திருப்பி நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு. ஆமா, நீ அண்ணி கால் பண்ணியா? அவங்க ஃபோன் அட்டன் பண்ணாங்களா? அவங்க எங்க இருக்காங்க? எப்போ வருவாங்கன்னு கேட்டியா? கால் பண்ண கதிர், ஆனா அக்கா எடுக்க மாட்டேங்கிறா. அவங்களுக்கு நானும் ட்ரை பண்ணேன், என் ஃபோன் கூட அட்டன் பண்ணல. அவங்க வந்துட்டாங்கன்னு வை, இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு இந்த குரூப்பை அப்படியே ஒரே அடி அனுப்பிச்சு விட்டுடலாம். சரி, அதை விட நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அகிலா ரொம்ப பண்றாளே. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே புருஷோத்தமா. இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். நமக்கு மட்டும் ஏமாகா இப்படி எல்லாம் நடக்குது? பாபு லஞ்சம் வாங்குற ஆள் இல்ல. எனக்கு பாபுவை பத்தி நல்லா தெரியும். அத நானும் நம்புறேங்க. ஒருவேளை அவங்க வேற யாருக்கோ பதிலா தவறா அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தா கூட ஆதாரத்தை காட்டி உண்மையை நிரூபிச்சு நம்ம வெளியில கூட்டிட்டு வந்துடலாம். நமக்கு பணமும் கிடைச்சிரும். ஆனா அதுக்கெல்லாம் இப்போ நம்ம கிட்ட நேரமும் இல்லையே. மகா, இந்த பணத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. அதே நமக்கு மட்டும் எப்பவும் இதே மாதிரி கடைசி நிமிஷத்துல ஒரு சோதனை வருது. எதுவுமே நமக்கு சுலபமா நடக்கிறதும் இல்ல, கிடைக்கிறதும் இல்ல. சுலபமா கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் அது நிலைக்காதுங்க. எனக்கு இப்போ கவலை எல்லாம் அங்க எங்க வீட்டுல அத்தை அவங்க சொந்த பந்தங்களோட இருப்பாங்க. அகிலா நான் தாலியோட வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அம்மா நான் என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த எப்போ வருவேன்னு வாசலையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பணத்துக்கு என்ன பண்ண போறோம் மகா?